வணக்கம். இப்பொழுது நமது கலைஞர் கருணாநிதி அவர்களின் பராசக்தி வசனம் நீதிமன்றத்தில் நமது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேசிய வசனத்தை உங்கள் முன் அர்ப்பணிக்கின்றேன். தவறுதல்கள் ஏதாவது இருந்தால் மன்னித்து மறந்து என்னை வழி அனுப்புவோம். நீதிமன்றம் விசித்திரம் இந்த பல வழக்குகளை கண்டிருக்கின்றது, பல புதிய மனதை கண்டிருக்கின்றது. ஆகிய வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்கான நான் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக காணக்கூடிய ஒரு ஜீவன் தான். கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடிகளின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாகிவிட்டதை கண்டிப்பதற்காக. ஏன் உனக்கே நீ உலவக்கரை என்று நீங்கள் கேட்கலாம். நான் பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கின்றது. ஆகாரத்திற்கு அழுக்கை சாப்பிட்டு விட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகின்றது மீன். அதை போல என்னை குற்றவாளி என்கின்றார்களே. அந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்சம் தூரம் பின்னோக்கி இருந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொழிக்கும் கோயிலையின் பாதையிலே படம் எடுத்தாலும் பாம்புகள் நிறைந்திருக்கின்றன. தென்றலை தீண்டினான், ஆனால் தீயை தாண்டிருக்கின்றேன். கேளுங்கள் என் கதையை. நீதிபதி அவர்களே, தயவு செய்து கேளுங்கள் என் கதையை. தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதிவிலக்கா? ரங்கு அதை என்னை வளர்த்தது, என்னை உயர்ந்தவனாக்கியது. திருமண குலத்திருந்த என் தங்கையை காண ஓடோடி வந்தேன். ரங்குலிருந்து மோசடி வழக்கில் ஈடுபட்டு இதை குற்றவாளி கொண்டு நிற்கின்ற ஜாலக்காரி ஜாலி. இவர் வலைகளில் விழுந்தவர்களை நான் அனுபவன். பணப்பட்டியை பறிகொடுத்தேன், பசியால் நெடிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியக்காரனாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைப்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களகரமான பெயர். ஆனால் கழுத்திலே மாங்கல்யம் இல்லை, கையிலே குழந்தை, கண்களில் நீர். கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணியை காக்க பலர் முன் வந்தார்கள். அதற்கு பிரதிபலனாக அவருடைய கற்பையே காணிக்கா கேட்டார்கள். இதோ நிற்கின்றான் கொடியவன் வேணும். இவன் பகட்டாக என் தங்கையை கற்பழிக்க முயன்றான். நான் தடுத்தரவிட்டால் கல்யாணி அப்பொழுதே இறந்திருப்பான். கல்யாணியை காக்க கடவுள் பக்தர்களும் கருணை செய்ய முன் வந்தார்கள். அதற்கு பிரதிபலனாக முன்கூறியது போலவே அவருடைய கற்பையே காணிக்கா கேட்டார்கள். இதோ நிற்கின்றான் பூசாரி. இவன் கல்யாணியின் கற்பை காணிக்கா கேட்டிருக்கின்றான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால். கல்யாணி அப்பொழுதும் இறந்திருக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய குழந்தையை விட்டு செல்ல விரும்பவில்லை. ஆகவே தன்னுடைய குழந்தையை தானே கொன்று விட்டார். ஏன்? என்ன வியப்பு? விரும்பாதவர்கள் கொள்வதில் வியப்பொன்றுமில்லையே. உலக உத்தமர் காந்தி, அஹிம்சா மூர்த்தி, ஜீவகாரண்யர் அவரே கூறியிருக்கின்றார். என்ன கூறியிருக்கின்றார்? நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொண்டு விடுமாறு கூறியிருக்கின்றார். அதே முறையில் தான் இந்த கல்யாணி சேர்க்கின்றார். அது தவறா? எப்படி தவறாகும்? வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்த தமிழுக்கு வாழ வழி இல்லை, தமிழ்நாட்டில் பிறந்த பெண்ணுக்கு வாழ்வதற்கு தக்க பாதுகாப்பும் இல்லை. பிறகு பேசுகின்றார்கள் நீதிமன்றத்தில். ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், என் தங்கை கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், கோலசின் வீட்டு பள்ளியறையிலே ஒரு நாள் தன்னுடைய மானத்தை விளைவீசியிருந்தால் என் நேரம் இவ்வாறு இருந்திருக்குமா? அல்லது என் கல்யாணிதான் இவ்வாறு இருந்திருப்பாரா? அதுதான் இந்த நீதிமன்றம் விரும்புகின்றார். பகட்டு என் தங்கையை மிரட்டி ஓடினால், பக்தி என் தங்கையை பயமுறுத்தி ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வட்டத்தை போக்கிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? இல்லை என் கல்யாணியை வாழ விட்டார்களா? குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறார். யார் வழக்கிற்கும் இல்லை. அதுவும் என் வழக்கு, என் தங்கையின் வழக்கு. என் தங்கையின் மானத்தை போக்க வந்த பாவிக்கு புத்தி போக்கட்ட அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது குற்றம், தன்னுடைய குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கினது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களும் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கலாமல் வாழ விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா? அல்லது கடவுளின் பெயரை கொண்டு பெயர் இருக்கும் அந்த வீரர்களின் குற்றமா? போலி பூசாரியின் உலகத்தில் வாழ விட்டது யார் குற்றம்?
கடவுளின் குற்றமா அல்லது ஏமாற்றை கொண்டு திரிந்து கொண்டு இருக்கும் அந்த போலி பூசாரியின் குற்றமா? இக்குற்றங்கள் களையப்படும் வரை கல்யாணிகளும் குணசேகங்களும் மறையப் போவதும் இல்லை, குறையப் போவதும் இல்லை. அதுதான் எங்கள் வாழ்க்கை. ஏட்டிலே எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம், பயனுள்ள அரசியல் தத்துவம். வணக்கம்.